ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் அவர்கள் போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்காரு. நெறையா தடவ வந்து எனக்கு இபிஎஸ்ஸ பிடிக்காது, இபிஎஸ் தலைமை நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருந்தவரு, திடீர்னு போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்திருக்காரு. என்டிஏ கூட்டணியில சேர்ந்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிவிகேவுக்கு ஒரு பேக்கா, இல்ல சாதகமா, இல்ல நல்ல விஷயம் தானா, இல்ல அவர் இப்படிதான் பண்ணுவாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவரு ஏகப்பட்ட வழக்குகள்ல சிக்கியிருக்கும்போது, இந்த டைம்ல போய் என்டிஏல சேர்ந்திருக்காரு அப்படின்னும்போது, இத பத்தி கண்டிப்பா நம்ம வந்து பேசியே ஆகணும். அதனால நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அரசியல் விமர்சகர் இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன கேட்க வர்றீங்க? இப்போ சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? என்டிஏல வந்து இப்ப டிடிவி தினகரன் போய் சேர்ந்திருக்காரு அப்படிங்கும்போது, இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்டிஏல போய் டிடிவி தினகரன் சேர்ந்திருக்காரு அப்படின்றத விட, அவரோட சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிருக்கலாம். பட் அவர் வந்து கடைசி வரைக்கும் எடப்பாடியோட இணையறதுக்கான வாய்ப்பே இல்லை. நான் வந்து புரட்சி தலைவி அம்மாவோட அந்த இயக்கத்தை மீட்டெடுக்கிறதுக்காக தான் நான் அமமுக அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கேன். இதை தொடங்கி இருக்கிறது இதில் இருக்க எல்லா கட்சியில் இருக்க எல்லாரையும் என் கூட இணைச்சு அதிமுகன்ற அந்த கட்சியை ஒன்றிணைச்சு ஒரே கட்சியாக நாங்கள் செயல்பட போகிறோம். அதுக்காக தான் நான் வந்து இந்த அமமுக தொடங்கியிருக்கேன். இல்ல இப்ப அவர் என்ன சொன்னாரு, எனக்கு எடப்பாடி பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவரோட தலைமையை நான் ஏற்கலைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் தலைமையில தானே போய் சேர்ந்திருக்காரு. அவர் வந்து மனசு ஒப்பி தான் போய் சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. மேலிடத்துல வந்து பிஜேபி அழுத்தம் கொடுத்து கூட அவர் இந்த மாதிரி இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இருக்கலாம் இல்லையா? அப்படி பார்த்தா தெரியல. அவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நீங்க பாக்கலையா? நயினார் நாயந்திரனை வந்து அவ்வளவு தூரம் வந்து ஒரு கட்டி அணைச்சு பியூஷ் கோயல் கூட எல்லாம் வந்து ஒரே ஹோட்டல்ல ஒரே கூத்து கும்மாளமா கூத்தூர் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஏற்கனவே ஒரு முறை வந்து அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கும்போது அவங்க வந்து ஊழல்வாதிகள் கட்சி அப்படிங்கும்போது பெரிய அளவில் கொதிச்சதுல டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இபிஎஸ் எல்லாருமே வந்து ரொம்ப கொதிப்பாக தான் பேசினாங்க. இன்னைக்கு இவங்க இணைஞ்சிருக்கிறத வச்சு நம்ம பார்க்கும்போது அரசியலில் எல்லாருமே சொல்லிட்டு வருவாங்கல்ல, நிரந்தர பகையாளியும் இல்லை, நிரந்தர உறவாளியும் கிடையாது. எப்போவுமே அரசியலுங்கிறது தேவைக்கான ஒரு கூட்டணியாக. இன்னைக்கு ஒரு கொள்கை கூட்டணி, நாங்கள் வந்து ஒரு கொள்கையில் வந்து கொள்கையோடு இருக்கோம், எங்களோட கொள்கை இதுதான், எங்கள் லட்சியம் இதுதான், எங்களோட லட்சிய பயணங்கிறது புரட்சி தலைவி அம்மா அப்படின்றவங்க எப்படின்னா மோடியா லேடியான்னு கேட்டவங்க. இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா, டிடிவி தினகரன் போய் பிஜேபியோட இணைஞ்சிருக்காருன்னும் போது அது பிஜேபிக்கு நல்லதா? எப்படி அதை பாக்குறீங்க? பிஜேபிக்கு நல்லதா அப்படின்னு கேட்கறத விட என்னைய கேட்டாக்க அந்த கட்சி தொண்டர்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்றத நீங்க ஒரு நிமிஷம், அவருக்கு விருப்பம். ஏன்னா நம்ம வந்து இருப்பை நிரூபிக்கணும், நம்மளும் இந்த அரசியல் களத்துல இருக்கோம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காகவும் மக்கள் மத்தியில நம்மளும் இருக்கோன்றத சொல்றதுக்காகவும் அவர் இணைஞ்சிருக்கலாம். அந்த கட்சியில இருக்கிற நிறைய உறுப்பினர்கள் எடுத்துக்கிட்டாக்க இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40% பேர் வந்து டிவிக்கிலையும் டிஎம்கேலையும் இணைஞ்சிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கே தெரியும், நம்ம செய்திகள்லையும் பார்த்துருக்கோம். இவர் மட்டும் போய் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது பிஜேபி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எடுபடாத கட்சிங்க. இங்க வந்து பிஜேபிக்கு முதல்ல வந்து அதிமுக தனிச்சு கூட ஓரளவு ஜெயிக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம உறுதியாவே சொல்லலாம். ஏன்னா மிகப்பெரிய கட்சி, ஒரு புரட்சி தலைவி அம்மாவால் வந்து 2 முறை வெற்றி பெற்று திமுக ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு அவங்க வந்து தன்னோட நிலைப்பாடை உறுதிப்பட வச்சிருந்தது. மோடியா லேடியான்னு கேட்டு மோடிக்கு டப்பு கொடுத்தவங்க தான் அம்மா. அப்படி இருந்த ஒரு கட்சியை இன்னைக்கு சிதைச்சு சின்ன பின்னமாக்கி எடப்பாடி பழனிசாமியை கையில எடுத்து அவர் மேல இருக்க வழக்குகளை எல்லாம் தோண்டி மிரட்டல்கள் நிறைய இருக்குது. இடி சிடி என்னென்னமோ ரைடெல்லாம் விடுறாங்கல்ல, எதுக்கு விடுறாங்க? இப்ப அவர் ஒரு பக்கம் பிரஸ் மீட்ல நிறைய தடவை நான் வந்து டிவியோட இணைய போறேன்ற மாதிரியே ஒரு பாவலா காட்டிட்டு வந்துட்டு இன்னைக்கு ஓபிஎஸ் தனியா கழட்டி விட்டுட்டு, ஏன்னா இப்ப ஓபிஎஸ்ல ஒவ்வொரு ஆதரவாளரும் போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு போது இவராது கடைசி வரைக்கும் நிப்பாருன்னு பார்த்தா இன்னைக்கு அவரும் போய் என்டிஏல சேர்ந்துட்டாரு. அப்படின்னு போது ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டிருக்காரு. அவரோட முடிவு என்னவா இருக்கும்? இப்ப ஓபிஎஸ் வந்து தனிச்சு விடப்பட்டிருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு என்னமோ வந்து ஓபிஎஸ் இவங்க எல்லாம் பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. ஓபிஎஸ் கிட்ட இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிறது, அந்த 4 பேர் சின்னமாவோட சேர்த்து 4 பேர் பேசுனது என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. வெளியில வந்து லீக் ஆகல. பட் ஆனா வந்து அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அந்த நிலைப்பாடுல இருந்து வேறுபட்ட மாதிரி தான் தெரியுது. இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து திமுக போய் இணைவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. நிச்சயமா அவரு முன்னாள் முதலமைச்சர், புரட்சி தலைவி அம்மாவின் வந்து மிகப்பெரிய ஒரு பற்றாளர், புரட்சி தலைவி அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கையானவர். அவர் வந்து திமுக இணைவாரு அப்படிங்கிறத நாங்க ஏற்கனவே ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாலே கணிச்சிட்டோம். ஏன்னா அவரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு அந்த நலம் விசாரிச்சுட்டு வந்த அந்த நிகழ்வுலேயே வந்து அவர் திமுக இணைய போறாரு அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஆனா மற்ற ஊடகங்கள் வலைதளங்கள்ல தான் டிவிக்கில் வந்து இணைய போறாங்க அப்படின்னு நீங்க உள்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. பட் எங்களுக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவங்க தன்னோட இருப்பையும் நிலையையும் அந்த பணம் செலவு பண்ணக்கூடாதுங்க. ஒரு பெரிய கட்சியில போய் இணைஞ்சோம்னா எலெக்ஷன் செலவுல இருந்து எல்லாத்துக்குமே அவங்க பணம் கொடுத்துருவாங்க. அதை வச்சு அந்த எலெக்ஷனை சந்திக்கலாம். வெற்றியோ தோல்வியோ அவங்களுக்கு லாஸ் இருக்காது. பட் ஒரு புதிய கட்சியில வரும்போது அவங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும்? மக்கள் மத்தியில் அவங்க கிட்ட இல்லாத பணமா? அவங்க கிட்ட இருக்க இல்லையோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ற பெரிய கட்சிகள் தான் செலவு பண்ணுவாங்க. ஒரு வேட்பாளருக்கு இவ்வளவு பணம் நாங்க தர்றோம், நீங்க உங்க தொகுதியை வந்து கையில் எடுத்து ஜெயிச்சு கொடுத்துருங்க அப்படின்றது பெரிய கட்சிகளோட நிலைப்பாடு. அது எல்லாருக்குமே பெரும்பகுதி தெரியும் அரசியல்ல பயணிச்சவங்களுக்கு. ஆனா
இன்னைக்கு நடந்திருக்க நீங்க கேட்ட மாதிரி ஓபிஎஸ் அப்படிங்கிறது தனித்து விடப்பட்டாரா அப்படின்னு கேட்டா அவர் தனிச்சு தான் விடப்பட்டிருக்காரு. அவர் ஒரு சரியான முடிவு எடுக்கணும். அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட அஹ், பழைய நிலைப்பாடுல இருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணிச்சவர். நல்ல முடிவு எடுப்பாரு, பொறுத்திருந்து பார்ப்போம். இல்ல இப்ப சசிகலா அவங்களோட ஒரு ஏன்னா இப்ப டிடிவி போய் என்டிஏல இணைஞ்சிட்டாரு, சசிகலா அம்மாவும் போயிருவாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சமுதாயத்துல வர்றாங்க. ஆனா சசிகலா அம்மா தெளிவா சொல்லிட்டாங்க, எனக்கு அது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி. இப்ப அவங்களோட முடிவு என்னவா இருக்கும்? இல்ல எதுவும் எலெக்ஷன்ல சேருவாங்களா மாட்டாங்களானே தெரியலையே. சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அம்மா இருக்கும்போதே வந்து அவங்களுக்கோட அரணா இருந்தவங்க. அவங்க அதிமுகவோட அனைத்து முடிவுகளையும் அவங்க தான் எடுத்தாங்க. நிறைய இன்னைக்கு குற்ற வழக்குல அவங்க கைதாகி போனதுக்கு கூட காரணம்னா இவங்க எல்லாமே சேர்ந்து நடத்தின அந்த பிரச்சனைகள்ல தான் சின்னம்மா கூட அந்த தண்டனைக்குள்ளானாங்க. இது வந்து இந்த வழக்குல அவங்க சிக்கினதுக்கு சின்னம்மால இருந்து அம்மால இருந்து எல்லாருமே போனதுக்கு காரணம் திமுக போட்ட வழக்கு தான். அந்த வழக்குல சிக்க வைக்கப்பட்டு இவங்க சிக்கி சீரழிஞ்சு இன்னைக்கு இந்த அளவுக்கு போனது, இந்த கட்சி இந்த அளவுக்கு போனதுக்கு காரணம் வந்து ஓபிஎஸ் நம்பி ஒரு கட்சி எடுக்கிறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் வந்து ஒரு நம்பிக்கை துரோகினே சொல்லலாம். அதிமுக நல்ல நிலைப்பாட்டுல செல்வ செழிப்போட மீண்டும் மக்கள் மத்தியில பெரிய அளவுல எழுச்சி பெற்று வரணும்னு இருந்த டைம்ல இவர் போய் அம்மா சமாதியில அந்த ஒரு ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி ஆட்டையை கலைச்சிட்டாரு. சினிமா பதவி ஏற்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைப்பாடை உண்டு பண்ண ஒரு நம்பிக்கை துரோகி. ஏடிஎம்கேக்கு வந்து பெரிய அளவுல நம்பிக்கையானவர்னு சொல்ல முடியாது. அந்த வெறுப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மத்தியில் அப்படியே தான் இருக்கு. இவர் அன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு அம்மா கையில பதவியை திருப்பி கொடுத்த மாதிரி சின்னம்மா கையில கொடுத்துட்டு இவரும் பேசாம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கட்சி உடஞ்சிருக்காது. ஏன்னா இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர்களோட இருந்த அதிமுக அப்படின்ற கட்சி உடஞ்சதுக்கு மூல காரணமே வந்து ஓபிஎஸ் தான். ஓபிஎஸ் நம்பி எந்த கட்சி போனாலும் மண் குதிரையை நம்பி ஆத்துல இறங்கின கதையா தான் இருக்கும் அவரு. இப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு டிடிவி தினகரன் போனது வந்து நல்லதா, சாதகமா பாதகமா? என்னங்க இப்படி கேட்டுப்பிட்டீங்க? எந்த சாமி புண்ணியமோ டிவிகேக்கு வந்து ஒரு அவச்சொல்லு ஒரு பழிச்சொல்லு வராத இடத்துக்கு வந்துருச்சு. அவங்க கட்சி காப்பாற்றப்பட்டதுன்னு நினைச்சுக்கோங்க. என்னடா இப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்காதீங்க. ஊழல் வழக்குகள் இருக்கு, கரைபடியாத கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அவங்க கிடையாது. இன்னைக்கு வந்து கோர்ட்டால் தண்டிக்கப்பட்ட கட்சிகள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு கரைபடிஞ்ச இடத்துல தான் இருக்கு. அப்படி ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி வந்து கூட்டணியில இணைஞ்சிருந்தாலோ டிடிவி தினகரன் வந்து இணைஞ்சிருந்தாலோ அது வந்து உங்க கட்சிக்கு பின்னடைவா தான் பார்க்கப்படும். அதாவது உங்க கட்சின்னு சொல்றது நம்ம கட்சி, பட் நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு தமிழக வெற்றி கழகத்துல இப்ப உதாரணத்துக்கு நிறைய பேர் கூட்டணி வருவாங்கன்னு சொல்லியிருந்தாரு. தேவர் குரு பூஜை அப்ப கூட 2-3 பேராம உட்காந்து கூட்டா பேட்டி கொடுத்தாங்க. அப்ப எல்லாரும் எதிர்பார்த்தது கேஎஸ் வந்திருக்கிறதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே இழுத்துருவாரு அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி இன்னும் எதுவுமே நடக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப தேமுதிகவோட பிரேமலதா அம்மா பாத்தீங்கன்னா ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சிட்டு இருக்காங்க. அதான் எப்படி பாக்குறீங்க? அதாவது டிவிகேவோட அந்த கூட்டணி பலம் கூடுமா இந்த அரசியல்ல? கூட்டணி பலம் கூடுமா அப்படிங்கிறத விட மக்கள் யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கிற ஒரு கட்சி தான். என்ன இருந்தாலும் இன்னைக்கு ஆளும் கட்சியா இருக்கிறது. நம்ம அரசியலை சரியா சீர்நோக்கி பார்த்தோம் அப்படின்னாக்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இன்னைக்கு கூட்டணி கட்சி. இன்னும் வந்து அதுல இருக்க கூட்டணிகள் எதுவுமே வந்து உடையலைங்க, அப்படியே தான் இருக்கு. அவங்க அந்த 47% போன எலெக்ஷனுக்கு வாங்கின வாக்கு வங்கி அப்படியே இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க வெற்றி பெறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்க ஒரு கட்சியா நீங்க திமுகவை பார்க்கலாம். அந்த இடத்துலதான் இன்னைக்கு 2வது மிகப்பெரிய கட்சியா வந்து அவங்களோட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜயோட கட்சியான தமிழக வெற்றி கழகம். இப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டாரு, எனக்கு வந்து கொள்கை எதிரி பிஜேபி, அரசியல் எதிரி டிஎம்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா கொள்கை எதிரியா இன்னைக்கு பிஜேபியை சொன்னதுக்கு அப்புறமும் கூட பிஜேபியில இருக்கிற நயினார் நாகேந்திரனா இருக்கட்டும், தமிழிசையா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், டிவிகேவா வான்னு கூப்பிடுறாங்களே என்ன காரணம்? அப்ப ஏன் அவ்வளவு பெரிய கட்சின்ற ஒரு பலம் இல்லாம கூட இன்னைக்கு டிவிகேவா அவங்க கூப்பிடுறதுக்கு காரணம்? அதாவது கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்க ஆடை வந்து அவ்வளவு சீக்கிரம் அறுத்துற முடியாது. வீட்டுல வளர்க்குற ஆடு தானே, கூப்பிட்டு வச்சு பறக்க அறுத்துப்படலாம் அப்படின்னு நினைப்புல அவங்க கூப்பிடலாம். ஆனா தளபதி விஜயோட முடிவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உறுதியான நிலைப்பாடோட அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியா இருக்கு. எங்கேயுமே அவர் பின்னோக்கி போக கிடையாது. இன்னைக்கு அவருக்கு கூட பாத்தீங்கன்னா திரைப்படல அவரோட சினிமா வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்குறாங்க. அரசியல் நகர்வுலையும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவு கொடுக்குறாங்க. இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில கூட தளபதி விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன வேணா பண்ணிக்கங்க, நானா தான் இருக்க போறேன். அந்த தீய சக்தி இன்னொன்னு மத்தியில் ஆளும் அரசான பிஜேபி, இது ரெண்டையுமே நான் என்னோட கொள்கை நிலைப்பாடுல நான் எதிர்க்கிறேன் அப்படின்றதுல உறுதியா இருக்கிறதுனால மக்கள் மத்தியில அவருக்கான ஒரு நம்பிக்கை கூடிக்கிட்டு தான் போகுது. இன்னைக்கு பெண்கள் மத்தியில வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் மட்டும் அதான் ஏதோ நான் எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லல, உறுதியா உண்மையா அதுதான். இல்ல இப்ப இபிஎஸ் நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்களை தேர்தல் அறிக்கையா கொடுத்திருக்காரு. இன்னும் வந்து டிவிகேவோட தேர்தல் அறிக்கை இன்னும் வெளிவராம இருக்கு அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து எடப்பாடி பக்கம் அந்த ஏழை மக்களா இருக்கட்டும், இல்ல எம்ஜிஆர் ஆதரிக்கிற மக்களா இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மா கூட இருந்த மக்களா இருக்கட்டும், பிஜேபி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? இப்ப நீங்க என்ன அந்த திட்டங்கள் வந்து இலவசங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்றது, இப்ப நான் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் கூட தான் வாக்குறுதி கொடுக்கலாம். ஜெயிக்கணும்ல நானு.
மக்கள் மத்தியில எனக்கு செல்வாக்கு இருக்கணும்ல. இன்னைக்கு டிடிவி தினகரனுக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? மதிப்புக்குரிய ஐயா முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுக்கு என்ன செல்வாக்கு இல்லாமையா டிடிவிக்கு 10 தொகுதி வரை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. 10 தொகுதி இல்ல 50 தொகுதி கூட கொடுக்கலாம். 50 தொகுதியில டெபாசிட் வாங்கணும், ஜெயிக்கணும், நிறைய இருக்கு. ஏற்கனவே அவர் 20 ரூபா நோட்ல எழுதி கொடுத்த பிரச்சனையே வந்து பெருசா போய்கிட்டு இருக்கு. அங்கிட்டு கே நகர் தொகுதி பக்கம்லாம் அவர் தலை காட்ட முடியாது. ஏன்னா அவர் சொல்ல அவருக்கான கெட்ட பேரை ஏற்படுத்தி அந்த ஒரு மக்களை ஏமாத்தும் செயல்ல தான் அவரு இதுவரைக்கும் நடந்திருக்காரு. அந்த மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்புல தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது அவர் போய் ஒருவேளை கே நகர்ல வேணா நிக்க சொல்லுங்களே, அவர் தொகுதி தானே, ஏற்கனவே ஒரு தடவை ஜெயிச்சிருக்காருல்ல, ஜெயிக்க சொல்லுங்க. இல்ல அப்படி அவரோட தொகுதியில அவர் அந்த மாதிரி பண்ணி தான் ஜெயிச்சுட்டு வர்றாரு அப்படின்னா இன்ன வரைக்கும் அவரை வந்து ஏன் அவங்களுக்கு ஒண்ணு விசாரணை வந்து பண்ணாம இருக்காங்க? விசாரணைகளை பண்ணிடுவாங்களோன்ற பயத்துல தானே இன்னைக்கு அவர் பிஜேபியில போய் சேர்ந்திருக்காரோன்ற பயமே மக்களுக்கு. இன்னைக்கு மக்கள் பேசுறது அதானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வலைதளங்கள்லயும் சரி மீடியாக்கள்லயும் அதானே சொல்றாங்க. இப்ப பெரிய கட்சியான பாமக வந்து என்டிஏல முதல்ல வந்து அன்புமணி ராமதாஸ் சேர்ந்திருக்காரு. ஆனா அவங்களுக்கே ஏன்னா இன்னைக்கு பாமகன்றது பெரிய கட்சி அப்படின்னும் போது அவங்களுக்கே 10 தொகுதி ஒதுக்காத இந்த ஒரு பிஜேபி அமமுக அப்படின்ற ஒரு சின்ன அணி அப்படிதான் சொல்லலாம். அந்த கட்சிக்கு 10 தொகுதி ஒதுக்குறதுக்கு காரணம் இன்னும் அவங்க ஒதுக்குறதுக்கு காரணம்னா இவர் தான் கேட்டுட்டு இருக்காரு. எனக்கு 50 தொகுதி வேணும், 40 தொகுதி வேணும், நான் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட போறேன், எனக்கு 10 தோசை வேணும்னு இவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கல்லுல வேகணும்ல, பிஜேபி தான் முடிவு எடுக்கணும். இவர் வேணா ஆசைப்பட்டு கேட்கலாம். அவங்க ஒரு 3 தொகுதி 4 தொகுதி கொடுப்பாங்களே தவிர்த்து இவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு 10 தொகுதி எல்லாம் கொடுக்குற அளவுக்கு பிஜேபி கிட்ட அவ்வளவு வசதி வாய்ப்புகள் எல்லாம் கிடையாதுங்க. அவ்வளவு அளவுக்கு கொடுக்குற அளவுக்கு இவருக்கும் ஒரு செல்வாக்கான மக்கள் கணிசமான ஓட்டு விழுகக்கூடிய ஒரு நபரும் கிடையாதுங்க. இல்ல இப்ப பொதுவா வந்து அரசியல்ல கூட்டணிக்கு இப்ப ஏடிஎம்கே வந்து பெரிய கட்சியா இருக்குன்னா அந்த கூட்டணிக்கு இப்ப பிஜேபி வர்றாங்க. அந்த கூட்டணியில தொடர்ந்து இருக்காங்கன்னா ஏடிஎம்கே தான் வந்து கூட்டணிக்கு வர்ற கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குறது தான் நியாயம். ஆனா இங்க என்னன்னா மேலிடம் தான் ஏடிஎம்கேக்கு சீட்டு ஒதுக்குன்ற நிலைமை தான் தமிழ்நாட்டுல இருக்குன்னு போது தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டாளாவே இருப்பாங்களா? தமிழ்நாட்டு மக்கள் முட்டாளா இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அது அவங்களோட நிலைப்பாடு. அதுக்கு மக்கள் ஒன்றும் பொறுப்பாக்க முடியாது. மக்கள் தெளிவா தான் இருக்காங்க, தெளிவான முடிவோட தான் இருக்காங்க. யாரு நல்லவங்க, யாரு கெட்டவங்க, யாருக்கு வாக்களிக்கணும், யாருக்கு வாக்களிக்க கூடாது, யாரு நமக்கு செய்ய மாட்டாங்க அப்படின்றதுல அவங்க உறுதியான முடிவு எடுத்து தான் இப்ப மக்கள் இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஐயா பொங்கலுக்கு 3000 கொடுத்ததை கூட வலைதளங்கள்ல பார்த்தோம்னா 3000 வாங்கிட்டோம், உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றதை நம்ம வலைதளங்கள்ல பாக்குறதெல்லாம் நிகழ்வு நடக்கும். ஆளும் கட்சிக்கு எதிராகவே பகிரங்கமா பேசிக்கிட்டு இருக்காங்கன்னும் போது எடப்பாடி வந்து இன்னைக்கு செய்வாரு. ஒண்ணு சொல்லட்டுமா, எடப்பாடி அப்படி என்ன செஞ்சாரு? அவர் அம்மா கொடுத்து ஏழை எளிய பெண்களுக்கான இலவச திருமண உதவி திட்டங்கிறதுல அந்த நகை தாலிக்கு தங்கம் திட்டமும் சரி சீர்வரிசையும் நிப்பாட்டின ஒரு நபர் தான் இவர் காலகட்டங்களிலே நின்று போயிருச்சு. அதே மாதிரி 2017-18 காலகட்டங்களில் கல்வி ஆண்டு முடிச்சு 12ஆம் வகுப்பு முடிச்சு கல்லூரி போன மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப் தொகை அவர் வருடத்துல நின்றுச்சு. கேட்டா கொரோனா அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. ஆனா கொரோனா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐயா மதிப்புமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா சொன்னாரு 100 நாள்ல உங்களோட பதிவு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் நான் சரி பண்ணி கொடுத்துருவேன்னாரு. இன்னும் 100 நாள் ஆகல போல இருக்கு. அவருக்கும் மக்கள் வந்து நிச்சயமா ஒரு நல்ல ஒரு பதில் சொல்லுவாங்க. எலெக்ஷன் டயத்துல இவங்க ஓட்டு கேட்க வரும்போது மாதிரி மக்கள் இருக்க மாட்டாங்க. நிறைய கேள்வி கேட்பாங்க. அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால நம்ம மேல ஏதாவது வழக்கு போட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல மக்கள் கேட்காம இருக்காங்க. இவங்களோட கோபத்தை எலெக்ஷன்ல நிச்சயமா காட்டுவாங்க. இல்ல இப்ப ஓபிஎஸ் இது இபிஎஸ் ஒரு பக்கம் பயங்கரமா தேர்தல் அறிக்கை கொடுக்குறாரு. இங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஆளும் திமுக அரசு வந்து மக்களுக்கு ஓரளவுக்கு இப்ப பெண்கள் திட்டமா இருக்கட்டும், ரேஷன் கடையில 3000 ரூபாய் கொடுக்குறது. இப்ப என்னமோ புதுசா பாத்தீங்கன்னா லேப்டாப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட அறிவிப்புலாம் வருது. ஏன்னா இப்ப ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் பிடிச்சா அரசு வேலை எல்லாம் தராப்லையா, அப்ப யாருமே படிக்க வேணாம் போல, ஜல்லிக்கட்டு காலை அடிக்கிட்டா அரசு வேலை தந்துருவாராம். அந்த மாதிரி வந்து இப்ப புதுசா அறிவிப்புகள் இதெல்லாம் வரும்போது டிவிகேவோட ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது எப்படி இருக்கும்? டிவிக்கோட தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறத நீங்க இவங்களோட தேர்தல் அறிக்கைலாம் பார்த்தோம்னாக்கா எனக்கு பழைய திரைப்படம் ஒண்ணுதான் ஞாபகத்துக்கு வருதுங்க. அது வந்து நடிகர் சோ நடிச்சு அவர் டைரக்ஷன்ல வெளிவந்த படம் முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு பழைய படம் இருக்கு. தயவு செஞ்சு நம்ம இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த படத்தை நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. யூடியூப்ல வந்துட்டு இருக்கு அந்த படமும் இன்னைக்கு கிடைக்கு. அதுல இருக்கிற அரசியலும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற இன்னைக்கு மக்களுக்கு கொடுக்குற இந்த வாக்குறுதிகளும் சமயம் அப்பவேங்க ஒரு அரசியல் ஞானி அப்படின்னா சோலாம் அப்படியே சொல்லலாம். அவர் சொல்லியிருப்பாரு, நீங்க அதை பார்த்துட்டு இதெல்லாம் கேளுங்க. 2வது டிவிகேயோட தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இலவசங்களாக கொடுக்கும் ஒரு வாக்குறுதியா இருக்காது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரு இப்ப அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்களை போய் சந்திங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப வார்டு கவுன்சிலருக்கான அதாவது வார்டு மெம்பர்ஸ், பொதுச் செயலாளருக்கு கீழே இருக்கவங்க, மாவட்டம் வாரியா உள்ளவங்க, கிளையில இருக்கவங்க, ஒன்றியம், வட்டம், இவங்கள்ட்ட எல்லாம் தனிப்பட்ட முறையில இல்லங்கள் தோறும் சென்று மக்கள்கிட்ட கேளுங்க. இலவசங்கள் எந்த அளவுக்கு தேவை, உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இப்ப மக்கள் இருக்கிற நிலைப்பாடுல மக்களுக்கு என்ன தேவை, அந்த தேவை அறிஞ்சு அந்த ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காரு விஜய். இப்ப வந்து அப்ப ஆக மொத்தம் வந்து டிடிவி ஒரு செல்லா காசுன்னு சொல்ல வரீங்க. அவர் எப்ப சென்றாரு இப்ப செல்லாம இருக்காருன்னு சொல்றதுக்குங்க. ஆல்ரெடி அவர் ஒரு 5 வருஷமாவே வந்து அப்ஸ்காண்ட் மாதிரி தான்.
அவர் அரசியல இருக்காரு, நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வண்டவாளங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கர்நாடகா புகழேந்தி அண்ணன் தோல் உரிச்சு காமிச்சிட்டு இருப்பாரு. இல்ல அதே மாதிரி இப்ப திமுக இப்ப எப்படி டிவிகேல போயிட்டு டிடிவி தினகரன் என்டிஏல இணைஞ்ச அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து ஒரு எம்எல்ஏ அவர்கள் என்ன பண்ணிருக்காரு, பதவி இழந்து வேணாம்னு சொல்லிட்டு டிஎம்கேல வந்து சேர்ந்திருக்காரு வைத்தியலிங்கம், ஓபிஎஸோட ஆதரவாளர். அதை பத்தி நம்ம பேசவே இல்லையே, அது எப்படி என்ன பாக்குறீங்க அதை பத்தி? வைத்தியலிங்கம்ன்ற ஒரு ஆடு போய் அங்கே பலிகடாய் ஆயிருக்கு அப்படின்னாக்க அது மக்கள் அந்த கட்சி தொண்டர்கள் தான் அதை பற்றி முடிவெடுக்கணும். வைத்தியலிங்கம் வந்து எனக்கு கட்சி சம்மந்தப்பட்டவரும் இல்லை, அது வந்து ஓபிஎஸ்க்கு உண்மையாக இருந்தாரா அப்படின்னு தெரியல. எல்லாமே அரசியலில் விலை தான் போய்கிட்டு இருக்காங்க. காசு இருந்துச்சு, காசு கொடுத்துட்டாக்க உங்கள் கட்சியில் வந்து சேர்ந்துருவாங்க. அடிமட்ட தொண்டன் மட்டும்தான் என் கட்சி, என் தலைவன், நான் தலைவனுக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் டிடிவி தினகரன் எந்த கட்சியில் போய் சேர்ந்தாலும் அந்த கட்சி தோத்து போகும் ஒரு நிலைப்பாடுல உள்ள ஒரு கட்சியா தான் இருக்கும். ஜெயிக்கும் அப்படின்னு மணப்பால் குடிச்சிட்டு மணக்கோட்டை கட்டிட்டு இருந்தா அது மண்கோட்டையா இருக்கும். அந்த மண்கோட்டைக்கு நாங்க மகுடம் சூட்ட முடியாது. இது மக்கள் சொல்றதா, நான் சொல்லலப்பா. நீங்க வந்து வேணா இப்ப ஒண்ணும் இல்லை, நீங்களும் ஒரு ரோட் ஷோ வாங்க, ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிப்பீங்க இந்த எலெக்ஷனுக்கு, அவரும் ஒரு ரோட் ஷோ வரட்டா. ரோட் ஷோலாம் நம்ம எப்படி பேசுறது? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் வந்தா ஒரு ரோட் ஷோக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறை, ஆனா இவங்க வந்து எப்படி வேணாலும் ரோட் ஷோ வரலாம். அதனால நம்ம வந்து அவங்க கிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேச முடியாதுல்ல. எதுக்கு 4 மாசம் கழிச்சு எலெக்ஷன் எடுத்துறீங்க? அடுத்த வாரம் எலெக்ஷன் அறிவிச்சிட்டு போங்க, நீ நானா பாத்துருவோம், நாங்க அதுக்கு ரெடிப்பா. இப்போ நீங்க ஆண்டுட்டு இருக்கீங்க, ஆண்டுட்டு அவர் வீட்டுல இருக்காரு. இன்னைக்கு ஓரளவு வந்து கட்சிகள் எல்லாமே சீர்தூக்கி ஒருநிலைப்பட்டு இன்னைக்கு அதிமுக அப்படிங்கிறது சரியான இடத்துல வந்து அடைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சா அதுவும் தவறு. அங்க அடைஞ்சிருந்த பறவைகள் கலைந்து சென்று விட்டன, ஒரே இடத்துல இல்ல. இன்னைக்கு 2 கோடி உறுப்பினர் வந்து அதிமுக இருக்காங்களான்னு கேட்டா இல்லவே இல்லை. இல்ல இப்ப ஒரு பக்கம் ஜனநாயகன் பட பிரச்சனை, ஒரு பக்கம் சிபிஐ பிரச்சனை, இன்னொரு பக்கம் கட்சிக்குள்ள இருக்கிற சிறு அந்த வேட்பாளர் போடுறது, தொகுதி பங்கீடு, இது எல்லாத்தையும் வந்து விஜய் தாங்குவாரா, பிடிப்பாரா? அதெல்லாம் தாங்கிறதுனாலதானே மனுஷன் இன்னும் சிரிச்சுட்டே இருக்காரு. இதுலயே தெரியலையா? ஒருத்தர் ஓவரா பேசுறாங்க, இவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனா பேசாத இவர் எப்படா பேசுவாருன்னு மக்கள் புறம் எதிர்பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தர் மீட்டிங் போட்டு மாநாடு போட்டு மக்களுக்கான திட்டங்கள் தர்றேன், அறிவியல் 1000 தர்றேன், கல்வி விருது தர்றேன், என்னென்ன கன்றாவியெல்லாம் தர்றேன்னு சொல்றாங்க. ஆனா போக மாட்டேங்கிறாங்க. எது எப்படியோ வருகின்ற 26 அப்படிங்கிறது புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்துக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்க கட்சியா நம்ம நினைக்கிறோமோ, மிகப்பெரிய கட்சியா வளரும். தமிழக முதல்வரா மதிப்புக்குரிய முன்னாள் திரைப்பட நடிகரும் இந்நாள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் வருவாருன்னு நினைக்கிறோமோ, அந்த அளவுக்கு டப்பு கொடுத்து இன்னைக்கு மக்கள் மனதில் நீங்க இடம் பெற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரான ஸ்டாலினும் டப்பு கொடுப்பாரு. நம்ம லேசா நினைச்சு ஒரு கட்சியோட இணைகிற நீங்க வந்து இங்கிட்டு என்டிஏ கூட்டணியை பத்தி கவலைப்படாதீங்க. பிஜேபின்றது தமிழ்நாட்டுக்கு எடுபடாத ஒரு கட்சி. மக்கள் மத்தியில இவங்க ஏடிஎம்கே தனிச்சு நின்று கூட ஏதோ ஒரு 40, 50, 100 சீட்டு எடுத்திருக்கலாம், அவங்களால ஜெயிக்க முடியும். ஏற்கனவே போன சென்ற முறை 65, 66 சீட்டு எடுத்தவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். என்டிஏ கூட்டணியில போனதுக்கு அப்புறம் இந்த கூட்டணியில அதிமுக வருகின்ற எலெக்ஷனோட அழியும் ஒரு கட்சியா தான் பார்க்க முடியும். வளரும் கட்சிகள் அப்படின்றதுல பார்த்தா திமுகவும் ஓரளவு அழிவு பாதையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. வளர்ச்சி பாதையில 2 புதிய கட்சிகளை மக்கள் தேர்ந்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப பேர் வந்து அசால்ட்டா நினைக்கிறாங்க. நான் சீமானையும் நம்ம இந்த இடத்துல தொட்டு பேசவே இல்லை, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்கன்னு தெரியல. நாங்க களத்துல இருக்கிறவங்களை பத்தி தான் பேசுவோம். இந்த விவாதத்தின் 2ஆம் பாகம் சீக்கிரமா வெளியில வரும். மக்களே உங்களோட கமெண்ட்ல சொல்லிருங்க. இது வந்து எப்படின்னா தமிழக வெற்றி கழகம் இப்ப பொதுவா வந்து சொல்லுவாங்க 10 பேர் அதாவது ஒருத்தர் வந்து 10 பேரை எதிர்த்தா அவர் தலைவர், 10 பேர் சேர்ந்து ஒருத்தர் எதிர்த்தா அவர் யாருன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிருங்க. நன்றி வணக்கம். இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.